வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறைக்கு வரவுள்ள தனியான சம்பள கட்டமைப்பு. மெத்தையிலிருந்து தவறி விழுந்து குழந்தை பலி. 4 பிள்ளைகளின் தந்தையை பலியெடுத்த யானை மட்டக்களப்பில் விபரீதம். வடக்கில் 16,000 ஏக்கர் நிலத்தில் தென்னைச்செய்கை மேற்கொள்ள நடவடிக்கை. தவிசாளர் பயணித்த வாகனத்தை மோதிய டிப்பர். கண்ணாடி போத்தலுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்த இளைஞன் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். காவல்துறை சேவைக்கான தனி சம்பள அமைப்பை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்துக்கான பொருத்தமான திட்டங்களை ஜனாதிபதியிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். காவல்துறை சேவையில் நிலவும் சிக்கல்கள் குறித்து நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்சார் ஆலோசனைக் குழு எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த விஜயபால, தற்போது பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களின் செயல்திறனை அதிகரிக்க தேவையான பயிற்சி திட்டங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பல்வேறு முறைகேடுகள் மற்றும் சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக நியாயமான விசாரணைகள் நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ள காவல் நிலையங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்சார் ஆலோசனைக் குழுவின் தலைவரான அமைச்சர் விஜயபால இதை குறித்து சிறப்பு கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் காவல்துறை அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள், சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து காவல்துறைக்கு தகவல் வழங்குபவர்களின் அடையாளங்களை வெளியிடாமல் இருப்பது போன்ற பிரச்சினைகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மெத்தையிலிருந்து தவறி விழுந்து குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் சென்னையில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 6 மாத ஆண் குழந்தையொன்றே இவ்வாறு தவறி விழுந்து உயிரிழந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூழாவடி நெல்லிக்காட்டில் இன்று அதிகாலை 1:30 மணிக்கு யானை தாக்கி 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு நெல்லிக்காட்டு கிராமத்துக்குள் புகுந்த யானை வீட்டின் முன்பகுதியில் வைத்து மாணிக்கம் ராமலிங்கம் என்பவரை தாக்கியுள்ளது. சம்பவ இடத்துக்கு அதிகாலை சென்ற போரதீவு பற்று பிரதேச சபையின் உபதவிசாளர் கயசீலன் சென்று படுகாயமடைந்தவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பணியை முன்னெடுத்திருந்தார். இதன்போது யானையின் தாக்குதல் காரணமாக படுகாயமடைந்தவரை களுவாஞ்சிக்குடி ஆதரவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதரவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வெல்லாவளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கர் நிலத்தில் தென்னைச்செய்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேங்காய் சாகுபடி முறையாக பராமரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் அந்த பகுதியின் பொருளாதாரம் செழிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடங்குட பிரதேச சபை தவிசாளர் பயணித்த வாகனம் இன்று காலை 9 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடங்குட பிரதேச சபை தவிசாளர் கெப்ரவ வாகனத்தில் தொடங்குட பிரதேச சபை தவிசாளர் கெப்ரக வாகனத்தில் நேபட பகுதியிலிருந்து கோவிந்த பகுதி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது முன்னால் வந்த டிப்பர் பின்புற பக்கவாட்டில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் எந்தவொரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் தவிசாளர் பயணித்த கேப் வாகனத்துக்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் கேப் வாகனத்தை பிரதேச சபையின் தவிசாளர் செலுத்திச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை பாணந்துறை பிரதேசத்தில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் பாணந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பாணந்துறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடம் இருந்த கண்ணாடி போத்தல் ஒன்றில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15,000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 50,000 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் பாணந்துறை பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய இளைஞன் ஆவார். சந்தேக நபர் கொத்தனார் போன்று நடித்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.